வணக்கம் நண்பர்களே. 15/2/2023 ஃபோர்நூன் கேட்ட டிஎன் டெட் பேப்பர் 2ல் இருக்கக்கூடிய மேத்ஸ் கொஷின்ஸுக்கான ஆன்சர் கீயை இந்த வீடியோவில் பார்க்கலாம். 91வது கேள்வி பாருங்கள். ஏற்கனவே நாம் எல்லா கொஷின் பேப்பரையும் பார்த்துட்டோம். பேப்பர் 2ல் 2023 கேட்டதில் அந்த வரிசையில் இது டெட் 2ல் கேட்ட கடைசி கொஷின் பேப்பர். சரிங்களா? 91 பாருங்கள். ஒரு தோட்டம் செவ்வக வடிவில் அமைக்கப்பட்டு கம்பி வேலி மூலம் பாதுகாக்கப்பட்டுள்ளது. அதன் நீளம் 30 அடி, அகலம் 18 அடி எனில் செவ்வகத்தின் சுற்றளவு. ஒன்றும் இல்லை, செவ்வகத்தின் சுற்றளவு என்னன்னு கேட்குறாங்க. செவ்வகத்தின் சுற்றளவுக்கான ஃபார்முலா 2 × L+B. அப்போ 2 × நீளம் 30, அகலம் 18, 30யும் 18யும் கூட்டினோம் அப்படின்னா 48. அப்போ 2 × 48 96. அப்போ அந்த தோட்டத்தினுடைய சுற்றளவு 96 அடி. ஆப்ஷன் சி. ஓகேவா? அடுத்ததாக கேள்வி எண் 92. மிகச்சிறிய மற்றும் மிகப்பெரிய இரட்டை இலக்க பகா எண்களின் கூடுதல். அப்படின்னா இரட்டைப்படை எண்ணில் இருக்கக்கூடிய பகா எண்கள், அதில் சின்னது பெருசு ரெண்டுத்தையும் கூட சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இரட்டைப்படையில் 2 இலக்கத்தில் 2 டிஜிட்டில். ஸோ 2 டிஜிட்டில் வரக்கூடிய ப்ரைம் நம்பரில் ஃபஸ்ட்டு எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 11. 2 டிஜிட்டில் கடைசியாக வரக்கூடிய ப்ரைம் நம்பர் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 97. ரெண்டுத்தையும் கூடுதல் கேட்டிருக்கிறதால ப்ளஸ் பண்ணுறோம். 7 1 8, 9 1 10. பகா எண்களை பற்றியெல்லாம் நம்ம ஏற்கனவே நம்பர் சீரீஸில் போடும்போதே தனியாக வீடியோஸ் போட்டிருக்கோம். எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது, பகா எண்கள்லேருந்து என்னென்ன கொஷின்ஸ்லாம் கேட்பாங்கன்ட்டு. அதில் இது ஒன்று பாருங்கள். ஸோ ஆன்சர் 108 எங்கே இருக்குது? ஆப்ஷன் டி. சரியா? அடுத்தது கேள்வி எண் 93. கொடுக்கப்பட்ட தரவு புள்ளிகளுக்கான வீச்சுக்கெழு 0.28 எனவும் மிகச்சிறிய மதிப்பு 36 எனவும் இருப்பின் தரவு புள்ளிகளின் மிகப்பெரிய மதிப்பானது. பொதுவாக மற்ற எக்ஸாம் கொஷின்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வீச்சு கொடுத்துட்டு தான் மிகச்சிறிய மதிப்பையோ மிகப்பெரிய மதிப்பையோ கேட்டாங்க. ஆனால் இங்கே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா வீச்சுக்கெழு கொடுத்துட்டு அதிலிருந்து கேட்டிருக்காங்க. இதை மெத்தடாக எப்படி போகிறதுன்னு சொல்கிறேன். இந்த கொஷினுக்கு எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படிங்கிறதையும் நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன். இப்போ இதில் பாருங்கள், வீச்சுக்கெழுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீச்சுக்கெழு = L-S/L+S. சரியா? இங்கே வீச்சுக்கெழு தான் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 0.28ன்னு கொடுத்துருக்காங்க. மிகச்சிறிய மதிப்பு தான் 36. எஸ்ஸோட வேல்யூ 36. அப்போ எல் தெரியாது, அதுதான் கேட்டிருக்காங்க. ஸோ L-36/L+36. நம்ம இப்போ எல்லோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். இந்த L+36 ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்தோன்னா பாருங்கள், இந்த 0.28ன்றது ரெண்டு கூட மல்டிப்ளை ஆகிடும். 0.28 L ப்ளஸ் இந்த 0.28 கூட எதை பெருக்க வேண்டியது இருக்கும் அப்படின்னா 36. பெருக்குனா ரொம்ப பெரிய ஆன்சராக கிடைக்கும். அதனால் நான் அப்படியே வச்சுக்கிறேன். ஈக்குவல்ட்டு இந்த பக்கம் என்ன இருக்குது? L-36. இப்போ எல்லாம் ஒரு சைடு, நம்பர் எல்லாம் ஒரு சைடுன்னு கொண்டு வரலாம். இப்போது இந்த பக்கம் L இருக்கா, இந்த 0.28 ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் கொண்டு வந்தோன்னா -0.28 Lன்னு மாறிடும். கரெக்டாக? அதே மாதிரி இந்த பக்கம் 0.28 × 36 இருக்கா, -36 இந்த பக்கம் வந்தால் +36. ஸோ ரெண்டுத்துல 36 காமனாக வெளியே எடுத்துட்டோன்னா மீதி 1 - 1, ஏன்னா மைனஸில் இருக்கிறது ப்ளஸில் ஆகிடும். அப்போ 1 + 0.28ன்னு வந்துடும். கரெக்டாமா? இப்போ பாருங்கள், நாம் 36 இன்ட்டு இந்த 1ஐயும் 0.28ஐயும் கூட்டினோம் அப்படின்னா 1.28 ஈக்குவல்ட்டு இந்த பக்கம் L 0.28. ரெண்டுத்துலேயும் L வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னா 1 - 0.28ன்னு மாறிடும். அப்போ மீதி இங்கே என்ன இருக்கும் அப்படின்னா 0.72ன்னு இருக்கும். கரெக்டுங்களா? கூட ஒரு L இருக்கும். இப்போ இந்த 0.72 இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்துடலாம். ஏற்கனவே இந்த பக்கம் என்ன இருக்குது? 36 இன்ட்டு 1.28. அங்கே இருக்கிற 0.72 இந்த பக்கம் வந்துருச்சுன்னா டிவைடில் 0.72 ஈக்குவல்ட்டு அங்கே L மட்டும் நிற்கும். இங்கேயும் புள்ளிக்கு அப்புறம் 2 டிஜிட், இங்கேயும் புள்ளிக்கு அப்புறம் 2 டிஜிட்ன்றதால புள்ளியை விட்டுடலாம். 36 36, 36 72, 1 2 6 2 12, 4 2 8. அப்போ L = என்ன கிடைக்குது அப்படின்னா 64ன்னு கிடைக்குது. இது மெத்தடாக போடுறப்ப இந்த கொஷினுக்கு போடணும். இவ்வளோ பெருசு. ஆனால் இவ்வளோ பெருசுலாம் வேண்டாம் சார், ரொம்ப ஈஸியாக வழி சொல்லுங்கள் அப்படின்னா இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் வீச்சுக்கெழு அவங்க 0.28ன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த 100ஆல் மல்டிப்ளை பண்ணுறேங்க. 100ஆல் மல்டிப்ளை பண்ணோன்னா என்ன கிடைக்கும் அப்படின்னா 28. ஏன்னா வீச்சுக்கெழுக்கு சில இடங்களில் ஃபார்முலா சொல்லும்போது × 100ன்னு சொல்லுவாங்க. அந்த ஐடியா படி 100ஆல் மல்டிப்ளை பண்ணிடும். மிகச்சிறிய மதிப்பு என்ன கொடுத்துருக்காங்க? 36. கேட்டிருக்கிறது மிகப்பெரிய மதிப்புன்றதால இது ரெண்டுத்தையும் ப்ளஸ் பண்ணிட்டிங்கன்னா முடிஞ்சிடுச்சு. 64. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி 64. இது என்ன பிரச்சனை அப்படின்னா எல்லா இடங்கள்லையும் இந்த ஐடியான்றது ஒர்க் அவுட் ஆகாதுன்றதால தான் நான் ஃபஸ்ட்டு இதை சொல்லாமல்
மெத்தடை சொல்லியிருந்தேன். ரெண்டுத்தையுமே தெரிஞ்சும் வச்சுக்கோங்க. இந்த ஐடியா படி வரக்கூடிய சில சம்ஸ் இருந்துச்சுன்னா அப்போ நம்ம ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஆனால் எந்த இடத்துலையும் அவங்க வீச்சுக்கெழுவை கொடுத்துட்டு எல்லையோ எஸ்ஸையோ கேட்கல. எல்லா இடத்துலையும் வீச்சை கொடுத்துட்டு தான் கேட்டிருக்காங்க. இந்த ஒரு கொஷினில் மட்டும்தான் கவனிச்சிங்கன்னா வீச்சுக்கெழுவை கொடுத்துட்டு அதுலேருந்து கேட்டிருக்காங்க. சரியா? அடுத்தது 94 எக்ஸ் + 6, 10, 3, y - 6 என்ற புள்ளிகள் சமம் எனில் எக்ஸ் ஒய்யின் மதிப்பு. புள்ளிகள் சமம்னா ஒன்றும் இல்லை, இங்கே முதல்ல இருக்கிறது இங்கே முதல்ல இருக்கிறது ஈக்குவல் பண்ணணும். இங்கே முதல்ல இருக்கிறது எக்ஸ் + 6, அங்கே முதல்ல இருக்கிறது 3. அப்போது எக்ஸ் +6 அங்கே போயிடுச்சுன்னா -6, 3ல் 6 போயிடுச்சுன்னா -3. ஸோ எக்ஸோட வேல்யூ -3. இதை வச்சு ஆன்சர் சொல்லலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா இங்கே மட்டும்தான் எக்ஸுக்கு -3 இருக்குது, மற்ற இடங்கள் எங்கேயும் கிடையாதுன்றதால மற்ற எதுவும் கிடையாது. இதுதான் ஆன்சர்னு சொல்லலாம். ஒன்று இருந்தாலும் நம்ம ஒய்க்கும் கண்டுபிடிச்சிடலாம். இங்கே ஒய்க்கு ரெண்டாவதாக இருக்கிற நம்பர் 10, இங்கே ரெண்டாவதாக இருக்கிற நம்பர் y - 6. அப்போ இந்த -6 ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்தேன்னா +6, அப்போ 10 கூட 6 கூட்டினேன்னா 16. ஸோ ஒய்யோட வேல்யூ 16. கரெக்டாக வருதா? -3, 16. சரியா? அடுத்ததாக கேள்வி எண் 95. ஒரு செவகத்தின் பரப்பளவு கொடுத்துட்டாங்க, நீளம் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அதனுடைய அகலம் என்னன்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அப்போது பரப்பளவுக்கான ஃபார்முலா L × B. அவங்க பரப்பளவு கொடுத்துட்டாங்க, கரெக்டாக அகலம் தான் தேவை. அப்போது எல்லை பெருக்கல்ல இருக்கிற எல் ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் போயிடுச்சுன்னா வகுத்தல். அப்போ அகலம் ஈக்குவல்ட்டு பரப்பளவு என்ன கொடுத்துருக்காங்க? 64 x⁸ 8 y⁴ 4 நீளம் என்ன கொடுத்துருக்காங்க? 16 x⁵ y⁴ 2. கேன்சல் பண்ணலாம் பாருங்கள். 16 4 16. சரியா? இந்த 4 வச்சு 2 ஆன்சர் கிடையாதுன்னு முடிவு பண்ணிடலாம். அடுத்தது இங்கே x⁵ 8, 8ல் 5 போயிடுச்சுன்னா 3. ஸோ 4 x⁵ ஒயில் இங்கே 4 இங்கே 2 +2 மேலே போகுதுன்னா -2, 4ல் 2 போயிடுச்சுன்னா 2. ஸோ 4 x³ y². ஆப்ஷன் சி. சரிங்களாம்மா? ரொம்ப சின்ன சின்ன விஷயங்கள் தான் பாருங்கள். 96 அடுத்தடுத்த 3 இரட்டை எண்களின் கூடுதல் 78 எனில் அவற்றில் சிறிய எண். இதுக்கு ஒரு ஷார்ட்கட் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். மெத்தடாக போட்டால் எக்ஸன்லாம் வச்சு போடணும். 3 நம்பர் சொல்லியிருக்காங்க இல்லையா அடுத்தடுத்த என்னென்னு. அப்போ அப்படின்னா இந்த 78 அந்த கூடுதலை 3ஆல் வகுத்திங்கன்னா நடுவில் இருக்கிற நம்பர் கிடச்சிரும். பாருங்கள், 1 3 3, 2 3 6, மீதி 1, 6 3 18. அப்போ நடுவில் இருக்கிற நம்பர் 26. அவங்க கொடுத்துருக்கிற எல்லாமே இரட்டைப்படை எண். அப்போ 26க்கு முன்னாடி வரக்கூடிய இரட்டைப்படை எண் 24, 26க்கு அடுத்து வரக்கூடிய இரட்டைப்படை எண் 28. வேணா இது மூணுத்தையும் கூட்டி பார்த்தீங்கன்னா அவங்க சொன்னால் 78 வரும். கொஷின் அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா இதில் சிறிய நம்பர், இதில் சின்ன நம்பர் எது? 24. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி 24. ஓகேவா? அடுத்து பாருங்கள், கேள்வி எண் 97. மேட்சிங் கொடுத்துருக்காங்க. ஒரு 4 வடிவங்கள் கொடுத்துட்டு அதனுடைய பரப்பளவு ஆப்போசிட்டில் கொடுத்துட்டு மேட்ச் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், சமபக்க முக்கோணம் அதனுடைய பக்க அளவு 4 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. நமக்கு தெரியும் சமபக்க முக்கோணத்துடைய பரப்பளவுக்கான ஃபார்முலா √3/4 a². கரெக்டாக? அப்படின்னா √3/4 a². ஏவோட வேல்யூ இங்கே 4. அப்போ 4² 16. ஒரு நாள் 4 நன்னாங்க 16. ஸோ ஆன்சர் 4√3. அப்போ ஃபஸ்ட்டுக்கு ஆன்சர் இ. ரெண்டாவது பாருங்கள், சாய் சதுரம் d1 d2 கொடுத்துருக்காங்க. சாய் சதுரத்துடைய பரப்பளவுக்கான ஃபார்முலா ½ × d1 × d2. ஸோ ½ × d1 8, d2 7. 1 2 4 2 8. அப்போ 4 7 28. தோருக்கு பாருங்கள் 28. ஸோ ரெண்டாவதுக்கு ஆன்சர் டி, இ டி ஆச்சா. அடுத்தது இணைகரம். இணைகரத்துடைய பரப்பளவுக்கான ஃபார்முலா b × h. ஜஸ்ட் ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் போதும். 8 7 56. தோருக்கு பாருங்கள். அப்போ ரெண்டாவதுக்கு ஆன்சர் மூணாவதுக்கு ஆன்சர் ஏ. அடுத்தது அரைவட்டம். அரைவட்டத்தின் பரப்பளவுக்கான ஃபார்முலா πr²/2. அப்போ பையோட வேல்யூ 22/7 × r². இங்கே விட்டம் 28ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஆரம் என்ன வந்துடும்? அதில் பாதி 14. அப்போ r²ன்றதால 14 × 14/2. 7 2 14, ஒரு 14 கேன்சல் ஆகிடும். 22ஐயும் 14ஐயும் பெருக்கணும்னா 308. அப்போ நாலாவது ஆன்சர் பி. ஸோ பாருங்கள், இ டி ஏ பி எங்கே இருக்குது? இ டி ஏ பி. இதற்கு பாருங்கள், ஆப்ஷன் பி தான் இதற்குண்டான சரியான விடை. சரிங்களா? என்னென்னா 4 வடிவத்தையும் கொடுத்து அது எல்லாத்துக்கும் பரப்பளவுக்கு ஃபார்முலா தெரிஞ்சு அதை அப்ளை பண்ணுறது மாதிரி கொடுத்துருக்காங்க. சிம்பிளாக ஒரு வடிவத்தை கொடுத்துட்டு அதுக்கு பரப்பளவு என்னன்னு கேட்காம 4 வடிவத்துக்கும் கண்டுபிடிச்சி அப்ளை பண்ணுறது மாதிரி கேட்டிருக்காங்க. சரியா? அடுத்ததாக 98. முக்கோணம் ஏபிசியில் எக்ஸின் மதிப்பு காண்கன்னு கேட்டிருக்காங்க. இங்கே பாருங்கள், இது 2 பக்கத்தையும் சமமாக பிரிக்குது. அதே நேரம் இது 90 டிகிரி. இங்கன்னா இங்கேயும் 90 டிகிரி தான். இது 13. அப்போ 90 டிகிரின்றதால இது கர்ணம் ஆகிடும். இது 12. ஸோ இங்கே என்னவாயிடும்? 13² 169, 12² 144.
கழிச்சிங்கன்னா இந்த பக்கம் கிடச்சிரும் 25. 25க்கு ரூட் எடுக்கணும் கரெக்டாக, எதோட ஸ்கொயர்னு பார்க்கணும் 5. அப்போ இந்த பக்கம் 5. அதே தான் பாருங்களேன் இந்த பக்கமும் 12. இந்த 5ன்றது ரெண்டுத்துக்கும் காமன். அப்போ கண்டிப்பாக இங்கே இருக்கிற 13 தான் இங்கே வரும். ஸோ எக்ஸோட வேல்யூ 13. ஆனால் அவங்க ஆன்சர் கீழே கொடுக்கும்போது என்ன பண்ணியிருந்தாங்கன்னா 5ன்னு தப்பாக கொடுத்துருந்தாங்க. ஆக்சுவலாக எக்ஸை வந்து அவங்க இங்கே வச்சுருக்காங்க, நடுவில் இங்கே வச்சுட்டு இருந்தாங்கன்னா எக்ஸுக்கு 5ன் வேல்யூ, இந்த சைடில் வச்சுருக்கிறதால எக்ஸோட வேல்யூ 13. சரியா? அடுத்ததாக கேள்வி எண் 99. ரூட் ஆஃப் 6561. 6561 பாருங்கள், முதல் ரூட்டு, ரெண்டாவது ரூட்டு, முதல்ல உள்ளே இருக்கிற மூணாவது ரூட்டு. 6561ங்கிறது 81ஓட ஸ்கொயர். எப்படி சார் சொல்கிறீங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிள். 80 ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா 6400, கரெக்டாக 8 8 64. இதை விட அதிகமாக இருக்குது பாருங்கள். கடைசியாக 1ன்னு முடியுது. அப்போ ஒன்று 81 இருக்கணும், இல்லைனா 89 இருக்கணும். 89 வர்றதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஏன்? 90னா 8000 சில்லற, 8100. அப்போ அதுக்கு நியரஸ்ட்டாக இருக்குன்றதால கண்டிப்பாக 81. இப்போ இதெல்லாம் ஈஸி. இந்த 81க்கு ரூட் எடுக்கலாம். வெளில ஒரு ரூட் இருக்குது, 81க்கு ரூட் எடுத்தால் 9. 9க்கு ரூட் எடுத்தோன்னா 3 முடிஞ்சிச்சு பாருங்கள். ஆன்சர் ஆப்ஷன் பி 3. இவ்வளோ தான். சரிங்களா? அடுத்ததாக கேள்வி எண் 100. கீழ்கண்ட படத்தில் நிழலிட்ட பகுதியின் பரப்பு காண்க. நிழலிட்ட பகுதியின் பரப்பு அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா இதில் ஃபஸ்ட்டு இது ஒரு அரைவட்டம் கரெக்டாக. அப்போ அரைவட்டத்தினுடைய பரப்பளவு, அரைவட்டத்தினுடைய பரப்பளவுக்கான ஃபார்முலா πr²/2 மைனஸ் இது ஒரு முக்கோணம், முக்கோணத்தோட பரப்பளவுக்கான ஃபார்முலா 12 × b × h. இதில் பாருங்கள் பையோட வேல்யூ 22/7 இன்ட்டு ஆரம் இதோ கொடுத்துருக்கிறது தான். ஆரம் பார்த்தீங்கன்னா அப்போ 14 × 14/2 மைனஸ் அரை இன்ட்டு பி, பேஸுங்கிறது இது அரைவட்டன்றதால இங்கே ஆரம் 14னா இதுவும் 14 தான். அப்போ இது ஒரு 14, இது ஒரு 14, பியோடைய வேல்யூ 28 இன்ட்டு ஹைட்டுங்கிறது இதோ இருக்கிற ஹைட்டு தான். அப்போ இது 14. கரெக்டுங்களா? அப்போ இதில் பாருங்கள், 1 2 2 7 2 14, 7 7 கேன்சல் ஆகிடும். மீதி 22 × 14. 22 14 பெருக்கணும் அப்படின்னா 308 மைனஸ் 1 2 2 14 2 28, 14 × 14 ரெண்டுத்தையும் பெருக்கணும்னா 196. அப்போ 308லேருந்து 196 மைனஸ் பண்ணுறோன்னா 112. ஆப்ஷன் பி. சரிங்களாமா? அடுத்து பாருங்கள் கேள்வி எண் 101. வட்டத்தின் ஆரம் 12 சென்டிமீட்டர் மற்றும் ஒரு நாணின் நீளம் 20 சென்டிமீட்டர் எனில் வட்டத்தின் மையத்திலிருந்து நாணிற்கு உள்ள தூரம் சென்டிமீட்டரில் காண்க. இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு வட்டம், இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு நாண் இருக்குது, இது வட்டத்தோட மையப்புள்ளி. இந்த மையப்புள்ளியிலிருந்து இது ஆரம் கரெக்டாக. வட்டத்தோட ஆரம் 12 சென்டிமீட்டர், நாண் இருக்கு இல்லையா, இதோட மொத்த நீளம் 20 சென்டிமீட்டர். அவங்க கொடுத்துருக்கிறது இங்கே இருக்கக்கூடிய இந்த தொலைவு என்னங்கிறது. இப்போ மொத்தம் நாண் 20 சென்டிமீட்டர்னா இது பாதியாக பிரியும். அப்போ இது 10 சென்டிமீட்டர். பாருங்களேன், இது என்னது அப்படின்னா இது ஒரு செங்கோண முக்கோணம். ஏற்கனவே செங்கோண முக்கோணத்துக்கு என்ன சொல்லியிருக்கோம்? கர்ணம் ஸ்கொயர் = பக்கம் ஸ்கொயர் ப்ளஸ் பக்கம் ஸ்கொயர்னு சொல்லியிருக்கோம். அப்போ அதுபடி பார்த்தா இந்த 90 டிகிரிக்கு எதிரில் இருக்கிற இந்த 12 தான் கர்ணம். ஸோ 12 ஸ்கொயர் பண்ணோன்னா 144 = ஒரு பக்கம் 10. அப்போ 10 ஸ்கொயர் 100 ப்ளஸ் இன்னொரு பக்கம் என்னன்னு தெரியாது, பக்கம் ஸ்கொயர் ப்ளஸ் 100 இந்த பக்கம் வந்துடுச்சு அப்படின்னா -100. அப்போ 144ல் 100 போயிடுச்சுன்னா 44. இது பக்கம் ஸ்கொயர். நமக்கு பக்கம் தான் தேவைன்றதால ஸ்கொயரிங் வந்தால் ரூட்டாக வரும். 44 எப்படி பிரிக்கலாம்? 4 11 44ன்னு பிரிக்கலாம். கரெக்டாக 4 ரூட்டை விட்டு வெளியே எடுத்தோன்னா 2, 11க்கு ரூட் எடுக்க முடியாது. ஸோ ரூட் 11. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ 2√11. சரியா? அடுத்த கேள்வி 102. ஒரு முக்கோணத்தின் கோண அளவுகள் முறையே 3x, x + 25, 4x - 5 எனில் எக்ஸின் மதிப்பு. நமக்கு நல்லா தெரியும், ஒரு முக்கோணத்தோட 3 கோணங்களை கூட்டணும் அப்படின்னா எத்தனை டிகிரி வரும் அப்படின்னா 180 டிகிரி. அப்போ பாருங்கள், இது 3x, இது ஒரு x, 4x, இது ஒரு 4x. அப்போ கூட்டினோன்னா 8x. நம்பர் பாருங்கள், +25, இது ஒரு -5, 25ல் 5 போயிடுச்சு அப்படின்னா அப்போ +20. இந்த +20 ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் வந்துடுச்சுன்னா -20. 180ல் 20 போயிடுச்சுன்னா 160 பெருக்கல் 8 ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் வருது அப்படின்னா வகுத்தல் 8. அப்போ 1 8 8 16 0 அப்படியே வந்துடும். ஸோ எக்ஸோட வேல்யூ ஆப்ஷன் பி 20 டிகிரி. இவ்வளோ தான், ஒரே ஸ்டெப்பில் மொத்தத்தையும் முடிச்சிடணும். சரிங்களா? உட்காந்து ஒன்றா போட்டுட்ருக்கூடாது. அடுத்து 103. 16^3/4 நம்ம ஏற்கனவே ரேஷனல் நம்பர், இரேஷனல் நம்பருக்கான வீடியோஸ் போட்டிருக்கோம் இல்லையா? அதில் நம்ம இந்த ஐடியாவை சொல்லியிருக்கோம் பாருங்கள். பவரில் 1/4ன்னு இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம்னா 4th ரூட்னு அர்த்தம். சரியா? 1 இல்லை, இன்னொன்று என்ன பண்ணலான்னா 16 நம்ம 2/4ன்னு எழுதலாம். ஏன்னா 2 4 வாட்டி பெருக்குனா 16. பவரில் என்ன இருக்குது? 3/4. ஸோ 4 4 கேன்சல் ஆகிடும். அப்போ மீதி என்ன நிற்கும்? 2/3. 2/3னா 2 3 வாட்டி பெருக்கணும். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி 8. சரியா?
அடுத்ததாக 104 12 மீட்டர் 1200 சென்டிமீட்டர் 12,000 மில்லிமீட்டர் நீளமுள்ள பக்கங்களை கொண்ட முக்கோணத்தின் சுற்றளவு. முக்கோணத்தின் சுற்றளவுனா 3 பக்க அளவுகளையும் கூட்டணும். சரிங்களா? இங்கே பார்த்தீங்க அப்படின்னா முதல்ல 12 மீட்டர் கொடுத்துருக்காங்களா, அதை நம்ம எல்லாத்தையுமே மீட்டராக மாற்றிக்கலாம். 12 மீட்டரை அப்படியே வச்சுக்கிறேன். 1200 சென்டிமீட்டர் 100 சென்டிமீட்டர் சேர்ந்தது 1 மீட்டர். கரெக்டாக? அப்போ அப்படின்னா 1200 சென்டிமீட்டர் அப்படிங்கிறது 12 மீட்டர். ஒன்றும் இல்லை, 2 ஜீரோவை விட்டுடணும். சென்டிமீட்டர்லேருந்து மீட்டராக மாற்றணும்னா அதே மாதிரி மில்லிமீட்டர் 1000 மில்லிமீட்டர் சேர்ந்தது 1 மீட்டர். அப்போ மில்லிமீட்டரை மீட்டராக மாற்றணும்னா 3 ஜீரோவை விட்டுடணும். ஸோ மீதி இங்கே என்ன இருக்கும்? இதுவும் 12 மீட்டர். அப்போ 12 12 12 கூட்டணும் அப்படின்னா 12 36. ஸோ ஆன்சர் 36 மீட்டர். சப்போஸ் ஆப்ஷனில் பாருங்கள் மில்லிமீட்டரும் கொடுத்துருக்காங்க, மீட்டரும் கொடுத்துருக்காங்க. மில்லிமீட்டரில் கொடுக்கணும்னா இங்கே மீட்டர் வந்து 12,000 மாறிட்டு இருக்கும், இதுவும் 12,000 மாறி இருக்கும், இதுவும் 12,000 மாறி இருக்கும். அப்போ 36,000 மில்லிமீட்டர் இருந்தால் கரெக்டு. அவங்க 3600 கொடுத்துருக்காங்க. ஸோ மீட்டரில் பார்க்கும்போது 36 மீட்டர் அப்படிங்கிறது தான் சரி. சரிங்களா? அடுத்ததாக கேள்வி எண் 105. ஒரு செவ்வக வடிவ விளையாட்டு மைதானத்தின் நீளமானது அந்நிலத்தின் அகலத்தை விட 12 மீட்டர் அதிகமாகும். அச்செவ்வக வடிவ மைதானத்தின் சுற்றளவு 196 மீட்டர் எனில் அம்மைதானத்தின் நீளம் மற்றும் அகலத்தை காண்க. பாருங்கள், நீளமும் அகலமும் தான் அப்போ கொஷினில் கொடுத்துருக்காங்க, ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க. நீளம் அகலத்தை விட 12 மீட்டர் அதிகம். அப்போ முதல் நம்பர் ரெண்டாவது நம்பரை விட 12 மீட்டர் அதிகமாக இருக்கணும். முதல் நம்பர் ரெண்டாவது நம்பரை விட 12 மீட்டர். ஆமாம், 55ங்கிறது 43 விட 12 அதிகம் இருக்கட்டும். 43ங்கிறது 55 விட 12 அதிகம் கிடையாது, இது இல்லை. 92ங்கிறது 104 விட 12 அதிகம் கிடையாது. 104ங்கிறது 92 விட 12 அதிகம். ஓகே, அப்போ 4 ஆப்ஷனில் 2 வராதுன்னு முடிவு பண்ணிட்டோம். அடுத்து சுற்றளவு 196. சுற்றளவுக்கு என்ன ஃபார்முலா? செவ்வகத்துக்கு முதல் கேள்வியோட சொன்னோம், 2 × L + B. இந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் எடுத்துக்கலாம். 2 × L + B 55 43 கூட்டுறோம் அப்படின்னா 98, ரெண்டுத்தையும் பெருக்கணும்னா 196. சரியாக வருதா? அப்போ முடிஞ்சிடுச்சு. ஆப்ஷன் ஏ தான் நமக்கான விடை. நீங்கள் இங்கே போட்டு பார்த்தீங்கன்னா 196 வராது. ஏன்னா இது ரெண்டுத்தையும் கூட்டினாலே 196 வந்துடுது பாருங்கள். அதை 2ஆல் பெருக்கணும். கரெக்டாக? அதனால் இது வர்றதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ. நீங்கள் இந்த மாதிரி ஆப்ஷன்லேருந்தே சொல்லலாம், எல்லா கேள்விக்கும் மெத்தடாக போடணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. அடுத்த கேள்வி எண் 106. ஒரு பஞ்சாபி தாபாவில் 105 நபர்களுக்கு 12 நாட்களுக்கு போதுமான 480 கிலோகிராம் கோதுமை மாவு உள்ளது எனில் 35 நபர்களுக்கு எத்தனை நாட்களுக்கு 120 கிலோகிராம் கோதுமை மாவு போதுமானதாக இருக்கும்? இங்கே பாருங்கள், 105 பேருக்கு 12 நாளுக்கு எவ்வளோ கிலோகிராம் அப்படின்னா 480 கிலோகிராம். இப்படி இருந்துச்சுன்னா அவங்க என்ன கேட்குறாங்கன்னா 35 பேருக்கு கிலோகிராம் பார்த்தீங்கன்னா 120 எவ்வளோ நாட்களுக்கு வரும், டேஸ் என்னன்னு கேட்குறாங்க. சரியா? இங்கே பாருங்கள், 0 0 கேன்சல் ஆகிடும். 1 12 12 4 12 48, 1 நாள் 4 3 12. இங்கே இங்கே 35 டைரெக்டாக அடிச்சிங்கனாலும் சரி தான், இல்லை 5 7 அடிச்சிங்கனாலும் சரி தான். 35 யோசிச்சிங்கன்னா 1 35 3 35 105. சரியா? சில நம்பர்ஸ்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. அப்போ மீதி 3 பெருக்கல் 3, அப்போ 3 9 எவ்வளோ நாட்களுக்கு வரும் அப்படின்னா 9 நாட்கள். ஆப்ஷன் பி. அடுத்ததாக கேள்வி எண் 107. ஓர் எண் மற்றும் அதன் பாதியின் கூடுதல் 48 எனில் அந்த எண். இதுக்கும் நீங்கள் ஆப்ஷன் வந்து பெற்றது பெட்டர். இங்கே பாருங்கள், ஒரு நம்பர் இப்போ 42ன்னு எடுத்துக்கிறேன்னா அதோட பாதி 21, இது ரெண்டுத்தையும் கூட்டினோன்னா 63 வருது. அப்போ இது கிடையாது. 32 அதில் பாதி 16 கூட்டினோம் அப்படின்னா 48 வருது. அவங்க அதான் சொன்னாங்களா, கூடுதல் 48ன்ட்டு முடிஞ்சிச்சு. ஆப்ஷன் பி 32. ஸோ ஆப்ஷனில் என்ன இருக்கோ அங்கேருந்து டக்கு டக்குன்னு சொல்லிடலாம் பெரும்பாலான கேள்விகளுக்கு. அடுத்ததான் 108. 6 தரவுகளின் சராசரி 45. ஒவ்வொரு தரவுடனும் 5ஐ கூட்டினால் கிடைக்கும் சராசரிக்கும் மற்றொரு 6 தரவுகளின் சராசரி 50. ஒவ்வொரு தரவுடன் 6ஐ கூட்டினால் கிடைக்கும் சராசரிக்கும் உள்ள வித்தியாசம். பாருங்கள், முதல்ல 6 தரவுடைய சராசரி 45ன்னு சொல்லியிருக்காங்க. ஒவ்வொன்று கூடியும் 5 கூட்டுறோம். ஸோ 45 கூட 5 கூட்டினோம் அப்படின்னா 50. அடுத்து 6 தரவுகளின் சராசரி 50ன்னு சொல்லியிருக்காங்க. அங்கே ஒவ்வொரு தரவு கூடியும் என்ன பண்ணுறோன்னா 6 கூட்டுறோம். சராசரியை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணணும், கூட்டுறோன்னா அப்படியே மறுபடியும் அந்த நம்பரை கூட்டணும். கரெக்டாக? அப்போ 50 கூட 6 கூட்டணும் அப்படின்னா 56. அவங்க என்ன கேட்குறாங்கன்னா இந்த ரெண்டுத்துக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம்னா மைனஸ். அப்போ 50ல் 56 போயிடுச்சு அப்படின்னா -6. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ -6. ஓகேவா? அடுத்ததாக கேள்வி எண் 109. ஒரு புள்ளியில் மொத்த கோணங்களின் கூடுதல். எப்பவுமே ஒரு புள்ளியை சுற்றி உருவாகக்கூடிய மொத்த கோணங்களுடைய கூடுதல் என்னவாக இருக்கும் அப்படின்னா 360 டிகிரியாக இருக்கும். இது நம்ம வடிவியலில் சொல்லும்போதே சொல்லியிருக்கோம், ரொம்பலாம் யோசிக்க வேண்டாம். 180 டிகிரின்றது எப்போ வரும்? ஒரு முக்கோணத்தோட உட்கோணங்களுடைய கூடுதல்னு கேட்குறாங்கன்னா அப்போ 180 டிகிரி வரும். சரிங்களா? அடுத்ததாக கேள்வி எண் 110. ஒரு பேருந்தில் உள்ள 56 பயணிகளில் சில பேர் ரூபாய் 8க்கான பயணச்சீட்டையும்
மீதி உள்ளவர்கள் ரூபாய் 10க்கான பயணச்சீட்டையும் பெற்றுள்ளனர். பயணிகளிடமிருந்து பயணச்சீட்டு கட்டணமாக ரூபாய் 500 பெறப்பட்டுள்ளது எனில் ரூபாய் 10 பயணச்சீட்டு பெற்ற பயணிகளின் எண்ணிக்கை. ஸோ இங்கே கீழே கொடுத்துருக்கிறதெல்லாம் 10 ரூபா பயணச்சீட்டு வாங்கினவங்க. சிலர் 10 ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க, சிலர் 8 ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க. மொத்தம் 56 பேர் இருக்காங்க. இப்போ பாருங்கள், 10 ரூபாய்க்கு உள்ளவங்க 30. இப்போ நம்ம கேட்டிருக்கிறது 10 ரூபாய் பயணச்சீட்டுன்றதால கீழே இருக்கிறது 10 ரூபா பயணச்சீட்டு வாங்கினவங்க. 56ல் 30 பேர் 10 ரூபா பயணச்சீட்டு வாங்கியிருக்காங்கன்னா அப்போது இது எவ்வளோ ஆகுது? 30 × 10 300. மொத்தம் 56 பேர். 56ல் 30 போயிடுச்சுன்னா மீதி 26 பேர். இந்த 26 பேர் எவ்வளோ ரூபாய்க்கு வாங்கியிருப்பாங்க அப்படின்னா 28 ரூபா சீட்டு வாங்கியிருப்பாங்க. கரெக்டாக? அப்போ 26 பேர் 8 ரூபா சீட்டு வாங்கியிருப்பாங்க. அப்போ 8ஆல் பெருக்கிறோம் அப்படின்னா 208ன்னு கிடைக்கிது. ஸோ 300 ஒரு 208 என்ன கிடைக்குதுன்னா 508. ஆனால் மொத்தமாக அவங்க எவ்வளோ சொல்லியிருக்காங்கன்னா 500 ரூபா தான் வந்திருக்குன்றாங்க. அப்போ இது இல்லை. சப்போஸ் 10 ரூபா சீட்டு 32 பேர் வாங்கியிருந்தாங்கன்னா 32 × 10 320. மொத்தம் 56 பேர். அதில் 32 பேர் 10 ரூபா டிக்கெட் வாங்கிட்டாங்கன்னா மீதி 24 பேர் 8 ரூபா டிக்கெட் வாங்குவாங்க. 24 8 பெருக்கணும்னா 192. 320 192 கூட்டினோம் அப்படின்னா 512. அப்போது இதுவும் கிடையாது. அடுத்தது 26 பேர் 10 ரூபா டிக்கெட் வாங்கியிருக்காங்க அப்படின்னா 26 × 10 260. மொத்தம் 56 பேர். 26 பேர் வாங்கிட்டாங்க. இன்னும் 30 பேர் இருப்பாங்க. இந்த 30 பேரும் 8 ரூபா டிக்கெட் வாங்குறாங்கன்னா 3 × 8 = 240. 260 ஒரு 240 சேர்க்குறோம் அப்படின்னா 500. கரெக்டாக வந்துடுச்சு அவங்க சொன்ன 500 ரூபான்றது. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி. மெத்தடாக போகிறத விட இது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். சரிங்களா? கேள்வி எண் 111. ஒரு நபர் தனது பயணத்தை 140 கிலோமீட்டர் இருசக்கர வாகனத்திலும் 560 கிலோமீட்டர் பேருந்திலும் மேற்கொள்கிறார் எனில் மொத்த பயணத்தில் அவர் இருசக்கர வாகனத்தில் பயணம் செய்த தூரத்தின் சதவீதத்தையும் பேருந்தில் பயணம் செய்த தூரத்தின் சதவீதத்தையும் காண்கன்னு கேட்டிருக்காங்க. மொத்தமாக பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், 140 ஒரு 560. ஸோ மொத்தம் சேர்த்தோன்னா எவ்வளோ வருதுன்னா 700 கிலோமீட்டர். முதல் கேள்வி இருசக்கர வாகனத்தில் எவ்வளோ போயிருக்காரு அப்படின்னா 140 கிலோமீட்டர். அதோட சதவீதம் என்னன்னு கேட்டிருக்காங்க. சதவீதம் அப்படின்றதால × 100. 0 0 0 0 கேன்சல் ஆகிடும். 1 7 7 14. அப்போ 0. ஸோ 20%ங்கிறது ஃபஸ்ட் ஆன்சராக வரணும். கரெக்டாக? இதில் பாருங்கள், ஃபஸ்ட்டு 20 இருக்குது, இங்கே 80 இருக்குது, இங்கே 10 இருக்குது. அப்போ இதெல்லாம் கிடையாது. லாஸ்ட்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா 90 இருக்குது. அப்போ கண்டிப்பாக என்ன கிடையாது அப்படின்னா இந்த 3 ஆன்சரும் கிடையாது. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ 20%, 80%. ஏதாவது ஒன்று கண்டுபிடிச்சிங்க அப்படின்னாலே முடிவு பண்ண முடியுது பாருங்கள். இல்லை ஒருவேளை பேருந்தையும் கண்டுபிடிக்கணும்னா அப்பயும் ஒன்றும் இல்லை, 560 பை மொத்தம் 700 × சதவீதம்ன்றதால 100 இல்லையா? 0 0 கேன்சல் ஆகிடும். 1 7 7 8 56. அப்போ 80% வந்துடுச்சு பாருங்கள். 20, 80. சரிங்களா? அடுத்ததாக கேள்வி எண் 112. 27,256 எந்த மிகச்சிறிய எண்ணை கழித்தால் அது ஒரு முழு வர்க்க எண் ஆகும்? இதுக்கு ரொம்ப சிம்பிளாக நம்ம ஆப்ஷன்லேருந்தே போடலாம். எப்படி அப்படின்னா, இப்போ அவங்க சொல்லியிருக்கிற நம்பர் 27,256. கரெக்டாக? ஒவ்வொரு ஆப்ஷனாக எடுத்துப்போம். ஃபஸ்ட்டு 21 கழிக்கிறோம். ஏன்னா அவங்க சொல்லியிருக்கிறது கழித்தல் தான். 21 கழித்தோம் அப்படின்னா இங்கே பாருங்கள், 6ல் 1 போயிடுச்சுன்னா 5, 5ல் 2 போயிடுச்சுன்னா 3. நீங்கள் மீதி எல்லாம் கூட கழிக்க வேண்டாம். கண்டிப்பாக கடைசியாக 5ன்னு முடியுதுன்னா தனியாக ஒரு 5 நிற்காது எந்த ஒரு ஸ்கொயர் நம்பர். ஏன்னா வர்க்க எண்ணை வச்சு தான் கேட்டிருக்காங்கல்ல. எந்த ஒரு ஸ்கொயர் நம்பர்லேயும் கடைசியாக என்னன்னு தான் நிற்கும்னா 25 தான் நிற்குமே. 35 45 55 நீங்கள் எந்த நம்பரை ஸ்கொயர் பண்ணி பார்த்தீங்கன்னாலும் நிற்காது. ஸோ கண்டிப்பாக இது ஆன்சர் இல்லை. சரியா? அடுத்தது 11. இதை கழித்து பார்ப்போம். 11 கழிச்சோன்னா பாருங்கள், 6ல் 1 போயிடுச்சுன்னா 5, 5ல் 1 போயிடுச்சுன்னா 4. இப்போ முன்னாடி சொன்னால் அதே ரூல் தான். கண்டிப்பாக அப்போ இதுவும் கிடையாது. சரி, 31 கழிக்கலாம். நீங்கள் தனித்தனியாக எழுதி கூட கழிக்கலாம். இங்கேயே உங்களுக்கு செஞ்சு காட்டிகிட்டு இருக்கேன். இதை கழிச்சிங்கன்னா 5, 5ல் 3 போயிடுச்சுன்னா 2. கண்டிப்பாக 25 முடியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் 25 முடிஞ்சாலே எல்லாமே ஸ்கொயர் நம்பர்னு கிடையாது. இருந்தாலும் இப்போ சப்போஸ் இந்த நம்பர்லேருந்து நான் அடுத்த ஆப்ஷனை செஞ்சு பார்க்குறேனே, 41 இருக்கா? 41 கழித்து பார்க்குறேன் அப்படின்னா அப்போ நமக்கு அங்கே என்னென்னு முடியுது? 15ன்னு முடியுது கடைசியாக. கண்டிப்பாக இது ஒரு ஸ்கொயர் நம்பர் கிடையாது. ஸோ அதனால் கண்டிப்பாக இதுதான் ஸ்கொயர் நம்பராக இருக்கும்னா 31 கழிச்சா வரக்கூடிய நம்பர் தான் ஸ்கொயர் நம்பராக இருக்கும். உங்களுக்கு எக்ஸாக்டாக ஸ்கொயர் தெரியணும் அப்படின்னா நீங்கள் மைனஸ் பண்ணி பார்க்கலாம். ஆனால் நமக்கு அவ்வளோ தூரம்லாம் தேவை கிடையாது. இந்த கொஷினை பொறுத்த வரைக்கும் இந்த கடைசி நம்பரை வச்சே சொல்லிடலாம் பாருங்கள். சரிங்களா? அடுத்ததாக கேள்வி எண் 113. ஒரு சதுர நிலத்தின் பரப்பளவு 3136 சதுர மீட்டர் எனில் அதன் சுற்றளவை காண்க. சதுரத்துடைய பரப்பளவுக்கான ஃபார்முலா A². அதை தான் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 3136ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஃபஸ்ட்டு நம்ம பக்க அளவு ஏ கண்டுபிடிக்கணும். இது கூட எப்படி ஈஸியாக கண்டுபிடிக்கலாம்னா, கடைசியாக 36 6ன்னு முடிஞ்சிருக்கு இல்லையா? ஸோ நிச்சயமாக 6ல் முடியக்கூடிய நம்பராக தான் இருக்கணும். 1 இல்லை 4ல் முடியக்கூடிய நம்பராக இருக்கணும். ரெண்டுத்தில் ஏதோ ஒன்று. ஏன்னா 4 ஸ்கொயர் பண்ணாலும் 6ன்னு முடியும், 6 ஸ்கொயர் பண்ணாலும் 6ன்னு முடியும். சரியா? இப்போ இங்கே பாருங்கள், 3000 சில்லறை இருக்குது. இப்போது
3000 சில்லற வரணும் அப்படின்னா 50 ஸ்கொயர் பண்ணுறோன்னா 525 2500. 60 ஸ்கொயர் பண்ணுறோன்னா 3600. அப்போ கண்டிப்பாக அது ரெண்டுத்துக்கும் நடுவில் தான் இருக்கணும். 55 ஸ்கொயர் பண்ணுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். 30 3025. ஏற்கனவே 5ல் முடியக்கூடிய ஸ்கொயருக்குலாம் எப்படி பண்ணுறது நம்ம ஷார்ட்கட் சொல்லியிருக்கோம். அப்போ அதை விட அதிகமாக இருக்கிறதால கண்டிப்பாக இது எதோடைய ஸ்கொயராக தான் இருக்கும்னா 56ஓட ஸ்கொயராக தான் இருக்கும். இது நம்ம முடிவு பண்ணுறதுக்கு சரியா. இல்லை இப்படி எனக்கு சொல்ல தெரியல சார் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா 3336 உட்காந்து இந்த ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் போடுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி போட்டே வந்தீங்கன்னா ரெண்டு வாட்டி வர நம்பர்லாம் ஒரு வாட்டி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அப்போ உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ எந்த ஐடியாவில் நீங்கள் யூஸ் பண்ணிங்கனாலும் ஓகே தான். ஸோ பக்க அளவு 56. அவங்க கேட்டிருக்கிறது சுற்றளவுக்கான ஃபார்முலா 4a. அப்போ 56 4ஆல் பெருக்கிறோம். 4 24 மீதி 2 5 22 22. ஸோ சுற்றளவு 224 மீட்டர். ஆப்ஷன் பி சரிங்களா. அடுத்ததாக 114. ஆய்லர் சூத்திரத்தை பயன்படுத்தி முகங்கள் 32 விளிம்புகள் 90 கொண்ட ஒரு பன்முக வடிவத்தின் உச்சி எத்தனை என்பதை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது நம்ம ஏற்கனவே ஆய்லர் சூத்திரத்தை எப்படி பயன்படுத்துது, முகங்கள் உச்சிகளை வச்சு எப்படி கொஸ்டின் கேட்பாங்க அப்படிங்கிறதுக்கெல்லாம் நம்ம தனியாக ஒரு வீடியோவை போட்டிருக்கோம். அங்கே ஒரு ஃபார்முலா சொல்லியிருப்போம் பாருங்கள். f + v - e = 2ன்னு சொல்லியிருப்போம் கரெக்டாக. எஃப்ங்கிறது ஃபேஸு, முகங்கள் எத்தனை கொடுத்துருக்காங்கன்னா 32. விங்கிறது வெர்டிசஸ், இங்கே வெர்டிசஸ் கொடுக்கல. மைனஸ் ஈங்கிறது எட்ஜஸ்ங்கிறது எத்தனை கொடுத்துருக்காங்கன்னா ஈங்கிறது 90 = 2. அப்போ வி 32 - 90. 32 - 90 அப்படின்னா 58. -58 ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் போகுது அப்படின்னா +58. அப்போ 2 + 58 என்ன கிடைக்கும் அப்படின்னா 60. ஆப்ஷன் டி 60 சரியா. அடுத்ததாக கேள்வி எண் 115. சராசரி மற்றும் பரவற்படி முறையே 8, 64 எனில் மாறுபாட்டு கெழு. பாருங்கள், மாறுபாட்டு கெழுக்கு ஃபார்முலா சொல்லியிருக்கோம். CV = σ/x bar × 100 கரெக்டாக. இங்கே சிக்மா கொடுக்கல, பரவற்படி அதாவது வேரியேஷன் கொடுத்துருக்காங்க. பரவற்படி எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 64. அதாவது சிக்மா ஸ்கொயரோட வேல்யூ 64. அப்போ சிக்மாவுடைய வேல்யூ 8/x bar. எக்ஸ் பார்ங்கிறது சராசரி எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா அது 8 தான் × 100. அப்போ 8 கேன்சல் ஆகிடும். ஸோ பேலன்ஸ் நிற்கிறது 100. இதில் என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சிவியை பொறுத்த வரைக்கும் அவங்க ஃபார்முலா எப்படி கொடுத்துருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா σ/x bar × 100%. சில நேரத்தில் நம்ம பெருசாக பர்சன்டேஜ் அப்படிங்கிறத பெரிய விஷயமா எடுக்கிறது கிடையாது, வெறும் நம்பர் மட்டும் தான் கொடுப்பாங்க. ஆனால் இங்கே கொடுக்கும்போது அவங்க 100%ன்னு ஒரு ஆன்சர், 100ன்னு ஒரு ஆன்சர் கொடுத்துருக்கிறதால இந்த இடத்துல பர்சன்டேஜ்ன்ற சிம்பிள் ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஆகுது. சப்போஸ் அவங்க இந்த 100 கொடுக்காம 100 இல்லை பர்சன்டேஜை கொடுக்காம வெறும் 100 மட்டும் கொடுத்தாங்கன்னா அப்போ நம்ம சூஸ் பண்ணலாம். 100%ன்னு கொடுத்துருக்காது. ஏன்னா முன்னாடி நிறைய நம்ம இந்த டெட் கொஷின்ஸ்லேயே பார்த்தீங்க அப்படின்னா பர்சன்டேஜ்ன்றது ஒரு விஷயமா எடுத்துருக்க மாட்டாங்க, வெறும் நம்பரோடு விட்டுட்டு இருப்பாங்க. ஆனால் இந்த இடத்துல அதை வச்சே 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள் சரிங்களா. ஸோ 100%. சிவிக்கு σ/x bar × 100%ங்கிறது ஃபார்முலா சரியா. அடுத்ததான் கேள்வி எண் 116. முக்கோணம் ஏபிசி இஸ் சிமிலர் டு டிஇஎஃப். ஏபிசியின் பரப்பு டிஇன் பரப்புலாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஏபிசியுடைய பரப்பு 16/டிஎஃப் உடைய பரப்பு 25 = இங்கே நம்ம முதல்ல ஏபிசி எடுத்துருக்கிறதால அதோட பக்கத்தை தான் மேலே எழுதணும். ஏபிசியில் வரக்கூடிய பிசிஏ பரப்பளவு வச்சு கொடுத்துருக்கிறதால பிசி ஸ்கொயர்னு எழுதணும். கீழே அதே மாதிரி இந்த டிஇஎஃப் இதோட பக்கம் இஎஃப், இங்கேயும் இஎஃப் ஸ்கொயர்னு எழுதணும். அப்போ 2.75 ஹோல் ஸ்கொயர்னு வந்துடும். அவங்க நம்மளை கேட்டிருக்கிறது பிசியுடைய வேல்யூ கேட்டிருக்காங்க. அப்போ இங்கே பாருங்கள், பிசி ஸ்கொயரை அங்கேயே வச்சுக்கோங்க. அப்போ இந்த பக்கம் வந்தால் குறுக்கு பெருக்கல், இல்லாட்டி என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபுல்லாக எல்லா இடத்துலையுமே ஸ்கொயர் ரூட் எடுத்துருங்க. ரூட் எடுத்துட்டோம் அப்படின்னா 16க்கு ரூட் எடுத்தோன்னா 4, 25க்கு ரூட் எடுத்தோன்னா 5. இந்த பக்கம் பிசி மட்டும் இருக்கும். இங்கே 2.75 ஹோல் ஸ்கொயர்ன்றதால ஸ்கொயர் கேன்சல் ஆகிட்டு 2.75. பாருங்கள், 5 5 0.525 525 வகுத்தில் இருக்கிற இந்த 0.55 இந்த பக்கம் வந்துடும். அப்போ 0.55 ஏற்கனவே இங்கே 4 இருக்கு இல்லையா. ஸோ × 4 5 20 20 மீதி 2 அப்போ 22ன்னு வந்துடும். ஸோ 2.20 ஆப்ஷன் சி சரிங்களாம்மா, புரியுதுங்களா? ஓகே. அடுத்ததாக 117. ஒரு படம் கொடுத்துட்டு இந்த ட்ரபீசியம், ஆக்சுவலாக தமிழில் சரிவகம், கொஷின் சொல்லும்போது ட்ரபீசியம்னே கொடுத்துருக்காங்க பாருங்கள். சரிவகத்தினுடைய பரப்பளவுக்கான ஃபார்முலா ½ × h × a + b. இதில் ஒரு சின்ன ட்ரிக் இருக்குது பாருங்கள். ½ × hன்னு வரும்போது ரெண்டுத்துக்கு நடுவில் இருக்கிற ஹைட்டு. இதுவும் ஹைட்டு தான், இதுவும் ஹைட்டு தான். எதை சார் எடுக்கிறது அப்படின்னா இந்த ஹைட்டுங்கிறது ஆக்சுவலாக குத்து உயரம், அதாவது செங்குத்து 90 டிகிரியில் எந்த கோடு இருக்கோ அதோட ஹைட்டு. இதுதான் அவங்க 90 டிகிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள். அப்போ நம்ம எதை தான் எடுக்கணும் அப்படின்னா 5.5 தான் எடுக்கணும் சரியா. × a + bனா
இந்த இணை பக்கங்களுடைய நீளம் இது 8 சென்டிமீட்டர், இது 5 சென்டிமீட்டர். அப்போ 8 + 5 13 அதை தான் எடுக்கணும். நம்ம புரியுதுங்களா? அப்போ பாருங்கள் 5.5 × 13 ரெண்டுத்தையும் பெருக்கிறோம் அப்படின்னா 71.5ன்னு கிடைக்கும் பை 2. ஸோ 2ஆல் அடித்தோம் அப்படின்னா 3 2 6 மீதி 1 I2 10 மீதி 1 7 2 14 மீதி 1 I2 10. ஸோ 35.75 ஆப்ஷன் பி. சரிங்களா? அடுத்ததாக கேள்வி எண் 118. 10 மில்லியனில் எத்தனை நூறுகள் உள்ளன? முதல்ல 10 மில்லியன், 1 மில்லியன் அப்படின்னா 10 லட்சம். அப்போ 10 மில்லியன்னா 1 கோடி. இல்லாட்டிங்க பாருங்கள் 1 10 100 1000 10,000 100,000 1 மில்லியன் 10 மில்லியன் இப்படியும் எழுதலாம். இல்லாட்டி 1 10 100 1000 10,000 லட்சம் 10 லட்சம் 1 கோடி வந்துருச்சு பாருங்கள். 1 மில்லியன்னா 10 லட்சம், அப்போ 10 மில்லியன்னா 1 கோடி பை எத்தனை நூறுகள் உள்ளனன்னு கேட்டிருக்காங்க. அப்போ பையில் 100 0 0 0 0 கேன்சல் ஆகிடும். மீதி என்ன இருக்குது? 1 10 100 1000 10,000 லட்சம். ஒன்று ஆன்சர் லட்சம்னு கொடுத்துருக்கணும், இல்லை அந்த வார்த்தை எதுவாக கொடுத்துருக்கணும். 1 போட்டு 5 0 அப்படி தான் கொடுத்துருக்காங்க இல்லையா? 1 லட்சம் ஆப்ஷன் டி. சரிங்களா? அடுத்தது கேள்வி எண் 119. a + b × a³ - b³. இப்போ இங்கே பாருங்களேன், a + b a³ - b³ நம்ம ஏற்கனவே ஃபார்முலா சொல்லிட்டு எப்படி எழுதலாம்? a - b × a² + ab + b² எழுதலாம். டிவைடட் பை கீழே a² - b² எப்படி எழுதலாம்? a + b × a - bன்னு பிரித்து எழுதலாம். அப்போ a - b a - b a + b கேன்சல் ஆகிடும். ஸோ a² + ab + b² ஆப்ஷன் பி தான் இதற்குண்டான சரியான விடை. சரிங்களாமா? அடுத்ததா இந்த கொஷின் பேப்பரில் கேட்டிருந்த கடைசி கொஷின், சொல்லப்போனால் 2023 டெட்டில் அவங்க கேட்ட மேத்ஸ் கொஷின்ஸில் நம்ம நடத்துகிற லாஸ்ட்டு கொஷின் இது தான். ஏன்னா ஏறக்குறைய கொடுத்துருந்த டெட்டு 1 2 எல்லாத்துக்கான கொஷின்ஸையும் பார்த்துட்டோம். இதுதான் கடைசி கொஷின் பேப்பரில் நம்ம பார்க்குற கடைசி கொஷின்ஸ். சரியா? 30 எண்களின் சராசரி 16. ஒவ்வொரு எண்ணும் 4ஆல் வகுக்கப்பட்டால் புதிய எண்களின் சராசரி. சராசரியை பொறுத்த வரைக்கும் எல்லா நம்பரையும் எதால் வகுக்கணுமோ அதால் வகுக்கணும். அப்போ 16 4ஆல் வகுத்தோன்னா 1 நாள் 4 நன்னாங்க 16. ஸோ சராசரி 4 ஆப்ஷன் டி. சரிங்களா? ஸோ இதோட 2023 டெட்டில் கேட்ட மொத்த மேத்ஸ் கொஷின் பேப்பர்ஸுக்கான எல்லா மேத்ஸ் கொஷின்ஸுமே முடியுது. நான் இது மொத்தத்தையும் சேர்த்து ஒரே ஃபைலாக்கி கூட உங்களுக்கு ஒரே ஃபைலாக தரேன். நீங்கள் அதிலிருந்து கூட ஆன்சர்ஸை பார்த்துக்கலாம். இதே மாதிரி இதுக்கு முன்னாடி வருஷங்கள் 2012 2014 17 19 கேட்ட கொஷின் பேப்பர்ஸ் டெட்டு கொஷின் பேப்பர்ஸ் எல்லாத்துக்கும் கூட நான் அடுத்தடுத்து உங்களுக்கு வீடியோஸ் போடுறேன். இது எல்லாத்தையுமே நீங்கள் அடுத்ததாக டெட்டுக்கு ப்ரிப்பேர் ஆனாலும் சரி, இல்லை டிஆர்பிக்கு ப்ரிப்பேர் பண்ணீங்க அப்படின்னாலும் இது அது மட்டும் கிடையாது. நீங்கள் பிஓ எக்ஸாம்ஸுக்கு டிஎன்பிஎஸ்சியில் கேட்கக்கூடிய எக்ஸாம்ஸுக்கெலாம் கூட நீங்கள் தாராளமாக இந்த கொஷின் பேப்பர்ஸ் எல்லாத்தையுமே பார்த்துட்டு போகலாம். ஏன்னா எல்லாமே அந்த 6 to 10th பேஸ் தான் அப்படிங்கிறதால நீங்கள் எந்த எக்ஸாம் எழுதினாலும் இந்த எல்லா கொஷின் பேப்பர்ஸுமே உங்களுக்கு யூஸ் ஆகும். ஏன்னா பார்த்தீங்கன்னா சாதாரணமாக இல்லை, ஏறக்குறைய ஒரு 500 600 கொஷின்ஸுக்கு மேலே இந்த எல்லா கொஷின் பேப்பரில் இருக்குது. இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணாலே போதும். மேத்ஸில் அவங்க எந்த கொஷின் கேட்டாலும் நம்மளால் அச்சீவ் பண்ணுற முடியும். ஸோ அடுத்ததாக எழுதக்கூடிய தேர்வுகள்லையும் நீங்கள் வெற்றி பெறதுக்கு என்னோட வாழ்த்துக்கள்மா.